10,000 ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து போன ஓநாய் இனத்தை மீண்டும் உருவாக்கி விஞ்ஞானிகள் சாதனை படைத்திருப்பது உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பிரபல டைம் பத்திரிகை அதன் அட்டைப்படத்தில் புகைப்படத்தை வெளியிட்டு கௌரவப்படுத்தியுள்ளது. சுமார் 10 முதல் 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஐசேஜ் காலத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்ததாக கருதப்படும் தனித்துவமான ஓநாய் இனம் டைவுல்ஃப். குதிரைகள், காட்டு எருமைகள், ஒட்டகங்கள் போன்ற பெரிய விலங்குகளையே வேட்டையாடும் அளவுக்கு சக்தி வாய்ந்தவையாக இவை வலம் வந்தன. நவீன சாம்பல் ஓநாய்களை விட பெரியதாகவும் வலிமையானதாகவும் இருந்தன. இந்த நிலையில் அழிந்து போன உயிரினங்களை மீட்டு உருவாக்கம் செய்யும் பிரபல நிறுவனமான அமெரிக்காவின் கொலோசல் பயோசைன்ஸ் நிறுவனம் இவற்றை மீண்டும் உயிர்ப்பித்துள்ளது. இதற்காக ஒஹியோவில் கண்டெடுக்கப்பட்ட 13,000 ஆண்டுகள் பழமையான பல் மற்றும் இடாஹோவிலிருந்து கிடைத்த 72,000 ஆண்டுகள் பழமையான மண்டை ஓடு துண்டு உள்ளிட்டவற்றின் மாதிரிகளை விஞ்ஞானிகள் பயன்படுத்தியுள்ளனர். இந்த ஓநாய்களுக்கு ரோமுலஸ், ரெமுஸ் மற்றும் கலீசி என்று பெயரிடப்பட்டுள்ளன. ரோமுலஸ், ரெமுஸ் இரண்டும் 6 மாத ஆண் குட்டிகள். பிறந்து 2 மாதங்களே ஆன கலீசி பெண் குட்டி. 3 ஓநாய்களும் அமெரிக்காவிற்கு வடக்கே உள்ள 2,000 ஏக்கர் ரகசிய பண்ணையில் வைத்து வளர்க்கப்பட்டு வருகின்றன. பேரே டைவுல்ஃப் மோசமான ஓநாய்னு பொருள்படுது. இதனால மனிதர்களுக்கு எதுவும் ஆபத்தா? ஏன் ரகசிய இடத்துல வச்சு வளர்க்குறாங்க? இது 10,000 13,000 வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்ச ஒரு வனவிலங்கு. இப்ப இந்த கிளைமேட்டுக்கு வரும்போது அப்ப இருந்த கால தட்பநிலைகள் வேற, இப்ப இருக்க தட்ப வெப்பநிலைகள் வேற. அது வரும்போது இப்ப இருக்க என்விரான்மெண்ட்னால அதுக்கு பாதிப்பு ஏற்படலாம். இல்ல அதனால புதுவிதமான விஷயங்கள் ஒண்ணு ஆக்ரோஷமா அது வெளியே நம்மள அட்டாக் பண்ணலாம். அதோட அமைப்புகள் என்னன்னு புரிஞ்சுக்காம டைரக்டா நம்ம வெளியே விட முடியாது. அதனால ஒரு ரகசிய இடத்துல எல்லாமே ஆராய்ஞ்சு அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அதனால மனிதர்களுக்கு பாதிப்பு இல்ல, என்விரான்மெண்ட்னால அதுக்கு பாதிப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சயின்டிஸ்ட்ஸ் அதை வெளியே கொண்டு வருவாங்க. பார்ப்பதற்கு பயங்கரமான ஓநாய்களைப் போல தோற்றமளிக்கும் அதே நேரம் பண்டைய புதைவடிவ DNA, கிறிஸ்பார் மரபணு பொறியியல் தொழில்நுட்பம் மற்றும் வாடகை தாயாக வீட்டு நாய் ஆகியவற்றின் கலவையின் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளன. சாம்பல் ஓநாய்களின் 14 ஜீன்களில் 20 இடங்களில் எடிட் செய்யப்பட்டு இவை உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிவியல் வரலாற்றில் அழிந்து போன உயிரினத்தை உயிர்ப்பிப்பது இதுவே முதல் முறை என்பதால் பிரபல டைம் பத்திரிகை ரெமுஸ் ஓநாயை அதன் அட்டைப்படத்தில் வெளியிட்டு கௌரவப்படுத்தியுள்ளது. எக்ஸ்டின்ட் என்ற வார்த்தையின் குறுக்கே ஒரு சிவப்பு கோடிட்டு அதன் கீழ் அழிந்து வரும் உயிரினங்களை எப்போது வேண்டுமானாலும் உயிர்ப்பிக்கலாம் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வாசகங்கள் அச்சிடப்பட்டுள்ளன. இந்த மெத்தட்ல டைனோசர்களையும் உயிர்ப்பிக்க முடியுமா? கண்டிப்பா இதே மெத்தட நம்ம டைனோசர்லயும் அப்ளை பண்ணலாம். இதுல கவனிக்கப்பட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த டேர் உல்ஃப்க்கு ரிலேட்டிவான, அதாவது அதுக்கு சம்பந்தப்பட்டதான சாம்பல் நிற உல்ஃப் இருந்ததுனால நம்மளால அது பண்ண முடிஞ்சிச்சு. ஆனா இது டைனோசருக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் பார்க்கும்போது அந்த மூலக்கூறுகள், ஜெனட்டிக் சிஸ்டம்னு டிஎன்ஏன்னு சொல்லுவோம், அது ரிலேட்டடான இதை நம்ம கிட்ட இப்ப இல்ல. அது ஒண்ணு யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனா சயின்ஸ்ல எதுவுமே சாத்தியம். வரலாற்றுல அழிந்து போன வேற எந்த உயிரினங்களை இந்த முறையை பயன்படுத்தி உயிர்ப்பிச்சா அது மனித குலத்துக்கு பயனுள்ளதா இருக்கும்? தமிழர்கள் இதுல யாழிங்கிறத ஒரு எல்லாருமே வியந்து பாக்குறது அதை விட போற்றத்தக்கிறது வேற எதுவும் இல்ல. இந்த மாதிரி நிறைய விலங்குகள் இருக்கு. டைனோசர் அந்த படமே எவ்வளவு ஹிட் ஆச்சு, காட்ஸில்லா ஹிட் ஆச்சு. அதில் நேர்ல பார்க்கும்போது ஒண்ணு பயமுறுத்துற விஷயங்கள் இருக்கும். ஒயிட் மேமோத் சொல்றோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது வந்தாதான், வரும்போதுதான் தெரியும். அழிந்து போன உயிரினங்களை மீண்டும் உயிர்ப்பிக்கும் அழிவு அறிவியலில் இது முக்கிய திருப்புமுனை என்று பாராட்டுகள் குவிந்து வரும் அதே நேரம் இது ஆபத்தானது என்ற விமர்சனங்களும் எழுந்துள்ளன. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.